அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறால் பிரியாணியும் சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கிலோ இறால் எடுத்திருக்குது. 1 கிலோ இறாலுக்கு நம்ம 1 கிலோ அரிசி போட்டு தான் நம்ம இப்போ ஆக்க போகிறோம். இப்போ கழுவி வச்சிருக்குது இறாலை. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி பொரிச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ பிரியாணிக்கு ஒரு 6-7 பெரிய வெங்காயம், 4 தக்காளி பழம், 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, 100 கிராம் பட்டர் பீன்ஸு, ரொம்ப இலை கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு. நம்ம கரண்ட் குக்கரில் தான் இப்போ நம்ம ஆக்க போகிறோம். சோத்தை தாளித்து கரண்ட் குக்கரில் தூக்கி வைக்க போகிறோம் அரிசியெல்லாம் போட்டு. இப்போ நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிறேன்னு. இப்போ பட்டை கிராம்பு மிக்சியில் அரைச்சிக்கிறேன்னு. 4-5 பட்டை, 10-15 ஏலக்காய், 10-15 கிராம்பு. இப்போ அரைச்சாச்சு. வெங்காயம் செவந்துருச்சு. புதினா மல்லி, ரொம்ப இலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறேன்னு. இது எல்லாம் நல்லா வதங்கவும் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. 2 பிரியாணி இலையும் போட்டுக்கிறேன்னு. நம்ம வதக்கிறதுல இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கணும்டா. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காயும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 1/2 கப் தயிர் ஊற்றிக்கிறேன்னு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இறாலையும் பட்டர் பீன்ஸையும் போட்டு தேவையான உப்பு போட்டு கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. நம்ம இதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றணும். நான் பாதி மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் அதை வேக வச்சுக்கிறணும். இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சுக்கிடுவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கிறணும். நல்லா பொரிய தேவையில்லை, லேசாக பொரிஞ்சா போதும். ஒரு பக்கம் பொரிச்சிருச்சு, திருப்பி போட்டுக்கணும். இப்போ இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன்னு. நல்லா கலக்கி விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன்னு. நல்லா கொதிச்சிடன்னு பால். இப்போ சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம குக்கரில் தூக்கி வச்சிடணும். இப்போ சிக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. 2 பெரிய வெங்காயமும் கருவாழையிலையும் போட்டு வதக்கிறேன்னு. 2 தக்காளி பழம், ரொம்ப இலை, பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிறேன்னு. இப்போ சோறு நல்லா வெந்துக்கிட்டு வருது. ஒரு கிளறி விட்டு நம்ம வச்சிடணும். கிளறக்கூடாது, இதோட நம்ம அப்படியே வச்சிடணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி தேவையான உப்பு போட்டு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கனை போட்டு ஒரு கொதிக்கவும் நம்ம 2 ஸ்பூன் தேன் ஊற்றணும். முதல்ல சிக்கன் வெந்துருச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் தேன் ஊற்றி மல்லி இலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சூப்பராக இருக்குது இந்த சிக்கன் கிரேவி. இப்போ சோறு வெந்துருச்சு. குக்கரை அடிக்கவும் நம்ம 10 நிமிஷம் சென்று சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு சோறு. இப்போ சாப்பிட வேண்டியதான்.
டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.